எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சிவபெருமானுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. உங்கள் மனது செம்மையடைய வேண்டும் அப்படின்னா சிவபெருமானை வழிபடும் பொழுது, அவரையே எண்ணி இருக்கும் பொழுது, அவரையே துதிக்கும் பொழுது, துதிப்பாடும் பொழுது கண்டிப்பாக மனமானது மகிழ்ச்சி அடைகிறது. எந்த மனதினுள் சிவபெருமான் குடிக்கொள்கிறாரோ அந்த மனது பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையானதாக மாறுகிறது. கோபம் இருப்பதில்லை, வஞ்சகம் இருப்பதில்லை, பொறாமை இருப்பதில்லை, இன்னும் மதம் ஆச்சரியம் போன்ற எந்த அசுத்த குணங்களும் உள்ளே இருப்பதில்லை. மாறாக அன்பு என்ற ஒரே ஒரு உயரிய குணம் மட்டுமே உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும். இறைவன் உங்கள் மனதில் குடியேறிவிட்டால் உங்கள் மனதில் அன்பு மட்டுமே குடியிருக்கும். வேறு எந்த உணர்வுகளுக்கும் அங்கு இடம் இருக்காது. பார்க்கின்றவற்றையெல்லாம், பார்க்கின்ற பொருளை எல்லாம் சிவமாகவே பார்க்க தோன்றும். அப்படி பார்க்கின்ற உணர்வு உங்களுக்கு வந்துவிட்டால் நீங்கள் இறைவனை சரணடைந்து விட்டீர்கள். இறைவனை அப்படியே இரண்டரை